அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 to 4 months முன்னாடி தான் குட்ரீட்ஸில் நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த இயர் முடியறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 30 புக்கு படிச்சிருவேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக அதை தான் என்னோடய கோலாக வச்சுருந்தேன். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த கோல் செட் பண்ணியிருந்தேன். முன்னாடியே செட் பண்ணியிருந்தேன், இந்த ஜனவரி அப்படியே செட் பண்ணியிருந்தேன்னா நான் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன் முடிக்கிறதுக்கு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் புக்ஸ் தான் முடித்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 14 to 15 புக்ஸ் சம்திங் முடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து பேலன்ஸ் புக் முடிக்கலாமேன்னு ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு க்ளோசர் லிஸ்ட்குள்ளேயாவது வரலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, இங்கே என்னோடய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குல்ல, இதில் அதே மாதிரி இன்னொரு புக் ஷெல்ஃபும் இருக்குது. இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், திக் புக்காக இல்லாமல் தின்னான புக்காக சூஸ் பண்ணி ஸ்பீடாக நம்ம ரீட் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டி புக்ஸ்லாம் முடிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே சைஸ் வரையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அந்த தின் புக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய புக்ஸை வந்து நான் சூஸ் பண்ணுறது எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் வந்து ஆல்ரெடி நான் ரீட் பண்ணாத புக்காகவும் அது இருக்கணும். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். நான் வந்து சூஸ் பண்ண போனப்போ நான் வை நாட் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டயும் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளோட புக்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, புக் சஜஸ்ட் பண்ணுறது இருக்குது, என்ன மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு நான் இதில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டிசம்பர் மந்தில் நம்ம என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 டேஸில் நான் எத்தனை புக் படித்து முடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பென்குயின் கிளாசிக்ஸில் வந்து ஐ வாண்ட் டு செலக்ட் ஒன் புக். மேபி ஐ ஷுட் ஃபினிஷ் திஸ். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த புக் ரொம்ப நல்லாயிருக்கும். லியோ டால்ஸ்டாயோட ஹவு மச் லேண்ட் இஸ் அ மேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி எல்லாரும் படிங்க. ஸோ இந்த புக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு லேண்டோட மேலே இருக்கக்கூடிய ஆசைன்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சூப்பராக அதை கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரிஸ் வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் நீங்கள் கேட்டிருப்பீங்க மேபி. இந்த புக் வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதியிருக்காங்க. இந்த புக் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கி படிங்க. இந்த புக்கோட சேர்த்து நான் லைஃப் ஆஃப் அ ஸ்டூபிட் மேன் இதுதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த புக் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் எழுதிருந்துன்னு நினைக்கிறேன். இந்த புக் நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போ படிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த புக் படிக்கலான்ட்டு எடுத்தேன்னா என்ன ரீசன்னு தெரியல, நான் வச்சிட்டேன். ஸோ ஐம் கோனா ஃபினிஷ் திஸ் ஒன். ஸோ இதுவுமே நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் செலெக்ஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் புக். நம்ம இந்த 10 டேஸில் ரீட் பண்ண போகிறதுல இது ஒரு புக்கை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, காட் இட். ஸோ இந்த ஜானரில் நம்ம 2வது புக் போனோம்னா போர் அடிச்சிடும். ஸோ வச்சுருவோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரீடிங் வந்து ஸ்பீடப் பண்ணணுங்கிறத நம்ம மோட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி புக்ஸ்லாம் யூஸ்வலாக முடிச்சுட்டேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யாசர் அரஃபாத் அவங்க ஒரு அட்வொகேட், அவங்க எழுதிய 100 அடிப்படை சட்டங்கள்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த புக் அவங்க தான் எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறது நமக்கு புரியலனாலும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களுமே அவங்கக்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்குமே இந்த புக்கு கிடைக்கும். சரி, ஆல்ரெடி நான் படித்து முடிச்சிட்டேன். மா லெனின் எழுதிய மன இறுக்கத்தை வெல்லுங்கள், இந்த புக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட நிறைய குட்டி குட்டி புக்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். நிறைய புக்ஸ் வந்து என்ன ஜானர்னு எனக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஏன்னா படிக்கும் போது தான் நமக்கு தெரியும். இது வந்து கிறுகிறு வானம் அப்படின்ற ஒரு புக். இது வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய புக். இது நம்ம எடுத்துப்போம். அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த புக்கில் வந்து நேம் வச்சு நம்மளால் எதுவுமே டிசைட் பண்ணவே முடியாது. உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து குட்டி குட்டி கதைகளாக ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஓகே, அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 64 பேஜஸ் கிட்ட தான் இருக்குது. அதையும் நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா அபாய வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நான் எஸ் ராமகிருஷ்ணனுடைய அவங்களோட புக்ஸ் தான். அதுவுமே வந்து ஒரு 64 பேஜ், நல்லா உள்ள பிக்சர்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது எது சம்மந்தப்பட்டது என்னன்னு நமக்கு எந்த கெஸ்ஸிங்குமே இல்லை, நம்ம படித்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு அதையுமே எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புக். அந்த புக்கு வந்து அதுவுமே ஒரு 60 to 64 பேஜஸ் தான் இருக்குது. அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எஸ் ராமகிருஷ்ணனுடைய புக்கு தான். ஸோ அதுவுமே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆத்தரோட தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு புக்குமே நான் அதே ஆத்தரோட சூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரமதான் வருது. ரமதான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பத்தி இந்த புக் பத்தின வீடியோ நான் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ரமதானுக்கு முன்னாடி ரீட் பண்ணுங்க. ரொம்பவே ஒரு நெறைய நல்ல விஷயங்கள இந்த புக்ல நமக்கு டிப்ஸ் மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்லோ நெரூடாவோட லவ் த போம்ஸ் ஆஃப் ஃபிலிம் போம்ஸ் மாதிரி இருக்கும். எஸ். வேணாம். இதெல்லாம் இப்போ படிக்கிறதுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லுவேன் நான் வந்து ஒரு புக் ஜேர்னியில் ஒரு கன்சிஸ்டன்சியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த வாசிப்பது எப்படி அப்படிங்கிற செல்வேந்திரன் எழுதிய இந்த புக் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீடிங்கோட பிகினிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் படிக்கலாம். சரி, ரீடிங் இஸ் அ ஹேபிட். அது வந்து ஒரு ஹாபி மாதிரி. இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. இது வந்து ஒரு என்டர்டெய்னிங் அப்படின்றத விட கண்டிப்பாக இதில் நிறைய லேர்னிங் இருக்குது. என்டர்டெய்னிங் அப்படின்றதே நிச்சயமாக அதில் கிடையாது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எழுத்தினுடைய அழகாக இருக்கட்டும், ஒரு சிந்தனையோட ஒரு மாற்றங்களாக இருக்கட்டும். இப்போ நம்ம யோசிக்கிறத நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை நம்ம நினச்சிட்ருக்கோம். அதை தாண்டி எவ்வளோ பேர் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல திங்கிங்கோடு வராங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது படிக்கும்போது இந்த வேர்ல்டோட இன்னொரு சைடை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மற்றவங்களோட தாட்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்கு மாற்றோன்னா அது நல்லது தானே. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரொம்ப குட்டி புக்கு தான். செல்வேந்திரனோட வாசிப்பது எப்படி கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த புக்குமே நான் படிச்சுட்டேன். சித்தார்த் மஜும்தாரோட அண்டர்ஸ்டாண்டிங் டிப்ரெஷன், த சைலண்ட் எனிமி வந்து டிப்ரெஷன் தான். ரொம்ப சின்ன புக், ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த புக் கிடைச்சாலும் வாங்கி படிங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45-46 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ இந்த புக்குமே வந்து ரொம்ப நல்ல புக். இதுவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே 2 புக் இருக்குது. ஒன்று லியோ டால்ஸ்டாயோட ஒரு புக் இருக்குது. அவரோட ஒரு கிளாசிக் கலெக்ஷன். ரொம்ப சின்ன புக்கை தான் இருக்குது. மேபி ஐ ஷுட் ரீட் திஸ். 2 லியோ டால்ஸ்டாய் புக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதையுமே நம்ம எடுத்துக்கிறோம். 2வது வந்து வேர்ஸ் மேக்கர்ஸ் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆத்தரோட தான். இதுவுமே ஒரு போம் மாதிரி இருக்குது. வேணாம். ஓகே, ஸோ அகெயின் இங்கே ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட எலியின் பாஸ்வேர்ட். இந்த புக் வந்து வாங்கிட்டு நீங்களும் படிச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கதை சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஒரு மாரலோடு இருக்கக்கூடிய ஸ்டோரி. ரொம்ப சின்ன புக் தெரியுதா. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன், உள்ளே இருக்க விஷயத்த சொல்லலை. பிகாஸ் அது சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். இது வந்து எஸ் ராமகிருஷ்ணனுடைய முட்டாளின் 3 தலைகள். அது எஸ், ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க. இது வந்து கோபிநாத் அவங்க எழுதியிருக்காங்க. இதில் பார்ட் 1 and 2 ரெண்டுமே இருக்குது. 2 எங்கே வச்சுன்னு தெரியல. கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு புக்கு. இதை வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இது கண்டிப்பாக வாங்கக்கூடிய புக்கு. கண்டிப்பாக வாங்கி எல்லாரும் படிங்க. ரொம்பவே அழகான சில கருத்துக்களை வந்து இதில் தத்துவங்களோட வச்சுருக்குறாங்க. ஒரு ஃபிலாசபின்னு கூட சொல்லலாம் என்ன கேட்டால். ஸோ ஹீஸ் அ கிரேட் ஃபிலாசபர். ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக்கு. அன்றாட வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாக பார்க்க வச்சுருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த புக் வாங்கி படிங்க. பார்ட் 1 and 2 ரெண்டுமே வாங்கி படிங்க. த டேஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ். ஆக்சுவலி என்னன்னா, இந்த புக்கை நான் எடுத்தேன் படிக்கிறதுக்காக ஒரு தடவை. பட் ஃபுல்லாக முடிக்கலை நான். இது பார்த்தீங்கன்னா உள்ளக்க டெக்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். குட்டி குட்டியாக நிறைய இருக்கும். இந்த மாதிரி படிக்கிற மூடில் இல்லை எனக்கு. ஓகே, ஸோ இந்த ஷெல்ஃபில் நாம் இருக்கோம் இல்லையா, இங்கே நிறையா குட்டி குட்டி புக்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கேயுமே நான் வந்து மஞ்சள் நிற பேருந்து இருக்குது. இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே படித்த புக்ஸ் தான். இந்த புக்கு நான் படிக்கலை. புரட்சிகர மருத்துவம், நெஸ்டோ சேகுவாரா, இந்த புக்கு நான் படிக்கலை. இந்த புக்கு நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப மெலிசான புக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேஜஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த புக்கு எடுத்துப்போம். அப்புறம் வேணாம் எஸ் ராமகிருஷ்ணனோட நெடும் பயணம். கண்டிப்பாக வேணாம், ஆல்ரெடி நம்ம அவங்க புக் எடுத்துட்டோம். இந்த புக்கு பற்றியும் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த 2 C's மீட்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்பவே ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஐ ஓப்பனிங்கான மச் நீடட் டாபிக் அது. இது ஃபுல்லாகவே எஸ் ராமகிருஷ்ணனுடைய புக்கு தான். பறந்து தெரியும் மாடு, இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுவுமே வேண்டாம். இது எல்லாமே திக் புக்ஸ் தான் மேக்ஸிமம். இதில்
தின் புக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே திக் புக்ஸ் தான். ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. என்னன்னா இது 3மே நல்ல மெல்லிசான புக்ஸ். இந்த 3மே என்னோட பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்காக வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. சீக்ரெட்டாக ஏதாவது என் புக் ஷெல்ஃப்லேருந்தே எடுத்து எனக்கே அவங்க வந்து இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த புக்கோட ஹிண்ட் எழுதியிருக்காங்க. இட்ஸ் சச் அ ஒர்க் அவுட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒர்க் அவுட் டு ரீட். இது வந்து தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் கெஸ் பண்ண முடியல தமிழில். மேபி எஸ்ட்ரா அப்படின்றதுனா கண்டிப்பாக இந்த புக்கை நான் பிரிக்க விரும்பலை. ஸோ இதை நான் அப்படியே வச்சிடுறேன். இன்னும் அதிகமாக நான் எஸ் ராமகிருஷ்ணனுடைய புக்கு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் புக் ரேப்டு மீ அப்படின்னு இருக்குது. எனக்கு தெரியல இது என்ன புக்குன்னு. மேபி இது வந்து இங்கிலீஷ்லன்னு எழுதியிருக்கு. ஸோ நம்ம இதை வச்சுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஷுர் ஐ லவ் திஸ் புக் அப்படின்னு இருக்குது. என்ன புக்குன்னு தெரியல. ஸோ இதை ரெண்டத்தையுமே நான் பிரிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க பிரிப்போம். ஓகே, ஸோ சச் எ பியூட்டிஃபுல் தாட். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னன்னு எழுதியிருந்ததுன்னா, ஐ திங்க் ஐ லவ் திஸ் புக் பிகாஸ் இட்ஸ் அபவுட் லவ், அன் ஹவர் டு லிவ், அன் ஹவர் டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் கார்ல்சன் அண்ட் கிறிஸ்டன் கார்ல்சன் எழுதியிருக்காங்க. த லவ் ஸ்டோரி, த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட் எவர் கிவன். இது கொஞ்சம் பழைய புக்காக தான் இருக்குது. நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், அதாவது யூஸ்டு புக்ஸில் வாங்கினேன். ரொம்ப சின்ன புக், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ரஸ்கின் பாண்டோட புக்கு. சூப்பர். ரஸ்கின் பாண்டோட ஸ்ட்ரேஞ்ச் மென் ஸ்ட்ரேஞ்ச் பிளேசஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ வெரி குட் சாய்ஸ். இந்த இதில் வந்து என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, கிழிஞ்சதுலேருந்து போய் தேடுவோம், மறந்துட்டேனே. திஸ் புக் ரேப்ட் மீ அப்படின்னு இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ இந்த புக் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சாய்ஸஸ். ஆனால் என்னென்னா ரொம்ப குட்டியான லைன்ஸ் இருக்கிறதுனால இந்த புக்கு கம்மியான பேஜஸ், ஒரு 90 பேஜஸ்க்குள்ளே 92 பேஜஸ்க்குள்ளே முடிஞ்சாலும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்படியே விட்டால் சரியாக வராது. ஸோ இந்த புக்குமே கண்டிப்பாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ண புக் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் புக், இது என்னோடய செகண்ட் புக். ஓகே, இது என்னோட தேர்ட் புக். லியோ டால்ஸ்டாயோட இது என்னோட ஃபோர்த் புக். எஸ் ராமகிருஷ்ணோட என்னோட ஃபிஃப்த் புக். இது என்னோட சிக்ஸ்த் புக், செவன்த் புக், எயித் புக். ஸோ 8 புக்ஸ் இருக்குது. நான் வந்து 10 புக்ஸ் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன், பட் 8 புக்ஸ் இருக்குது. 2 புக்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, பிகாஸ் எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் ரொம்ப குட்டியெல்லாம் இருந்தால் படிக்க கஷ்டம். ஸோ மேபி இட் டேக்ஸ் டைம்னு நினைக்கிறேன் நான். அதனால 8 புக்ஸ் வந்து முடிப்போம். எவ்வளோ முடிப்போம். நம்ம ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த 8 புக்ஸும் நான் வந்து முடிச்சுட்டு இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் நான் கண்டிப்பாக இன்ஷால்லா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தான். பிகாஸ் நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணேன். அந்த கோல்குள்ளே என்னால் வந்து அதை முடிக்க முடியல ஃபார் சம் ரீசன்ஸ். அதுக்காக நான் புக் படிக்காமல் இல்லை. ஆக்சுவலி நான் படிச்சுட்டே தான் வந்துட்டு இருந்தேன். சில புக்ஸ் எனக்கு 1 மந்த் கூட எடுத்துரும் முடிக்கிறதுக்கு. சில புக்ஸ் நான் 1 டேயில் முடிச்சிடுவேன். சில புக்ஸ் எனக்கு 1 வீக் எடுக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த புக்கோட ரைட்டிங்ஸ் அண்ட் புக்கு எது சம்மந்தப்பட்டதுங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம முடிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்குள்ளே அந்த மாதிரிலாம் நம்ம வரவே முடியாது. இந்த 8 புக்ஸுமே கண்டிப்பாக எனக்கு வேறு மாதிரியான நாலேஜை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பி இந்த புக்கை நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 8 புக்ஸையும் படிச்சுட்டு கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்ஷால்லா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய புக் சஜஷன்ஸும் கிடச்சிருக்கும். ஒரு ஹேபிட்குள்ளே எப்படி போகிறதுங்கிறதும் கிடச்சிருக்கும். அண்ட் ஈஸி ரீடாக எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு திக் புக்காக எடுக்காமல் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தின் புக்கை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.